கூட்டணி கட்சி தலைவர்கள் முகாமிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அரசியல் நகர்வுகள் குறித்து பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்து பேசுவதற்காக காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த திரு ஆனந்த் ஸ்ரீனிவாசன் நம்மோடு இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம்மா. தற்போது வரைக்கும் நிதிஷ், சந்திரபாபு நாயுடு இருவரிடமும் தான் பேசவில்லை அப்படின்னு சரத்பவார் தெரிவிச்சிருக்கிறார். ஒருபுறம் சந்திரபாபு நாயுடு தேசிய ஜனநாயக கூட்டணியில் தான் இருக்கிறோம் அப்படின்னு உறுதிபட தெரிவிச்சிருக்கிறார். இந்த நிலையில இன்றைக்கு இரண்டு புறமும் ஆலோசனை கூட்டங்கள் நடைபெறுது. என்டிஏவும் ஆலோசனை கூட்டம், இந்தியாவும் ஆலோசனை கூட்டம். என்டிஏ ஆலோசனை கூட்டம் நடத்துறாங்கன்னா அவங்க ஆட்சி அமைக்க போறாங்க, ஏறத்தாழ உறுதியாகிவிட்டது, அதனால நடத்துறாங்க. இந்தியா கூட்டணியுடைய ஆலோசனை கூட்டத்துல என்ன வாய்ப்பு இருக்கு? என்னென்ன வாய்ப்புகளுக்காக இந்த ஆலோசனை கூட்டம்? நீங்களே டிசைட் பண்ணிட்டீங்களா அவங்க கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணிட்டாங்கன்னு? அவங்களுக்கு இன்னும் ஒரு எக்ஸாக்ட் நம்பர் இல்லை, அதான் நீங்களா டிசைட் பண்ணிட்டீங்க. இப்போ மீடியா என்ன பண்ணுதுன்னா, ரொம்ப நாளைக்கு கோடி மீடியாவாக இருந்திருக்குது. அதாவது சென்ட்ரலில் ஆளும் கட்சிக்கு சாதகமாக பேசுகிற மீடியாவாக இருந்ததுனால நேஷ்னல் மீடியா இன்னைக்கு அவங்க ஆல்ரெடி ஆட்சியை அமைச்சத மாதிரி பேசாதீங்க. டோட்டலாக 273ன்னு வாங்குற இலக்குக்கு ஒரு ஸ்பீக்கர் கழிச்சிங்கன்னா இன்னும் அவங்களுக்கு 33 பேராது வேணும். இன்னும் ஒரு செக்யூரிட்டிக்கு ஒரு 40 சீட்டாவது இருங்கம்மா. அந்த கூட்டணியில் 8 பேர் சரத்பவாரோட ஆட்கள் அந்த சைடில் இருக்காங்க. இன்னும் ஒரு 4 மாதத்தில் எலெக்ஷன் வரப்போகுது. இன்றைக்கி இருக்கிற நிலைமையை பார்த்தா சரத்பவாரோடும் உத்தவ் தாக்கரேயும் தான் ஜெயிக்க போகிறாங்க. உண்மையான என்சிபியும் உண்மையான சிவசேனா அவங்க நிறுவனம் ஆயிடுச்சு. அந்த 8 எம்பி திரும்பி போனால் அவங்கள்ட்ட இருக்கிறது 282 ஃபஸ்ட்டு. அதில் இவங்க நீங்கள் சொல்கிற 2 கட்சிட்டையும் சேர்த்து 28 எம்பி தான் இருக்குது. ஸோ அது இல்லாமல் ஒரு 10 எம்பி தேவைப்படும். அதனால் இருக்கிற ஒரு எம்பி 2 எம்பியை நம்ம கையை காலை பிடிக்கிற நிலைமையில தான் இருக்கிறோம். ஒரு 2 பேர் நினச்சா கூட ஆட்சி கவுந்துரும். அதில் இன்றைக்கி நீங்கள் சந்திரபாபு நாயுடு பேசினதை உன்னிப்பாக கவனிக்கலைன்னு நான் நினைக்கிறேன். ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. எதிர்கட்சிகளை தூக்கி ஜெயிலில் போடக்கூடாதுன்னு பேசியிருக்கிறாரு. என்ன ஜெயிலில் போட்டாங்க, அது மாதிரி யாரையும் ஜெயிலில் போடக்கூடாதுன்னு சொல்கிறாரு. யார் 2 சீஃப் மினிஸ்டரை, ஒரு டெப்டி சீஃப் மினிஸ்டரை, ஒரு மினிஸ்டரை ஜெயிலில் வச்சுருக்காங்க? அது ஒன்று. ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்சை பற்றி பேசியிருக்கிறாரு. அங்கேருந்து வர செய்திகள் இன்னொரு விஷயத்த சொல்கிறது. அது இவர் சொல்லலை, சந்திரபாபு நாயுடு. மினிமம் எங்களுக்கு ஒரு ஸ்பீக்கர் தேவை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்பீக்கரை இவங்க கொடுத்துட்டாங்கன்னா பார்லிமெண்ட்டில் நினச்சா ஆளை தூக்கி வெளில போட முடியாது, ஸ்பீக்கர் தான் வெளில போடணும். இப்போ ஓம் பிரகாஷ் பிர்லா ஜனநாயகம் இல்லாமல் பல எம்பிக்களை சஸ்பெண்ட் பண்ணார். மொஹு மொய்த்ராவை வெளில தூக்கி போட்டார். ராகுல் காந்தியோட கோர்ட்டில் கேஸை போட்டு அந்த குயிக்காக ஒரே நாளில் வீட்டை எடுத்தார். அதெல்லாம் அராஜகம் பண்ண முடியாதுங்கிறத சொல்லாமல் சொல்கிறாரு. ஒன்று. ஆனால் நம்மளுக்கு அராஜகம் பண்ணி தான் பழக்கம். ஒன்று. ரெண்டாவது, நீங்கள் இதை பற்றி கேட்குறவர் ஜேடியு எம்எல்ஏ ஒருத்தர் சொன்னதை நீங்கள் கேட்கல. இந்த நாட்டுக்கு கரெக்டான தலைமை இன்னைக்கு நிதிஷ்குமார் தான் இருக்க முடியும்னு சொல்கிறாரு. ஸோ நிதிஷ்குமார் தலைமையில் ஒரு ஆட்சி அமைஞ்சால் எல்லாரும் சந்தோஷப்படுவாங்க, எல்லாரையும் அவர் கூட கூட்டிகிட்டு போவார் அப்படின்னு பேசுகிறாங்க. அப்போ நிதிஷ் இல்லை, எனக்கு பிரதமர் பதவி வேணாம் அப்படின்னு சொல்லலை. அதனால் 12 சீட்டு வச்சிருக்கிற நிதிஷ்குமாரோட ஆசையை அவர் ஒரு எம்எல்ஏ ஆலம் மூலமாக சொல்லியிருக்கிறார். எனக்கு பிரதமராக கொடுத்தீங்கன்னா நான் வேணான்னு சொல்ல போகிறது இல்லைன்னு. ரைட்டு. ஸோ மோடி என்டிஏ அவருக்கு பிரதமர் பதவி கொடுக்குமா அப்படின்னு கேள்வி. அதே மாதிரி அங்கேருந்து கசியிற சர்டிஃபிகேட்லாம் என்ன, நேற்றெல்லாம் அமித்ஷா நிதிஷ்குமார்கிட்ட பேச ஒரு நாள் ஃபுல்லாக ட்ரை பண்ணதாகவும் நிதிஷ்குமார் ஃபோனே எடுக்காததாகவும் செய்திகள் வருது. ஸோ இது என்ன தெரியுதுன்னா, 2 பேருமே அவங்களோட பெட்ஸை அப்படி ஓப்பனாக வச்சுருக்காங்க. அப்படியே அவங்க ஆட்சி அமைச்சாலும் தினம் ஒரு எம்பிக்கு சலாம் போட்டு தான் ஆகணும். குமாரசாமி சாரை நீங்கள் சொல்ல மறந்துட்டீங்க. குமாரசாமி சார் 2 எம்பி வச்சிருக்கிறாரு. அவர் ஒரு மினிஸ்டர் பதவி கேட்குறாரு. என்டிஏ 2ல் 2வது ஆட்சியில் ஒரு முதலையாவது கண் தொடைப்புக்கு 2 பேருக்கு பதவி கொடுத்தாரு. இந்த வாட்டி யாருக்குமே பதவி கொடுக்கல. எந்த என்டிஏக்கும்
ஆட்சியில் பதவி இல்லை. இப்போ ஆல்ரெடி ஸ்பீக்கர் பதவி கேட்குறாரு குமாரசாமி. இது கேட்குறாரு குமாரசாமி, ஒரு மினிஸ்ட்ரி கேட்குறாரு. நிதிஷ்குமார் நான் பிரதமராக இருந்தால் பரவாயில்லங்கிறாரு. அதுக்கப்புறம் இன்னொன்று அன்கன்ஃபர்ம்டாக வர அன்கன்ஃபர்ம்ட் அப்படின்னு நானே சொல்கிறேன். பீகார்ல இது ஆந்திராலேருந்து வருது என்னென்னா, அமித்ஷா ஹோம் மினிஸ்டர் இல்லாட்டா இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் என்டியோட நிலைமை. எங்களை பொறுத்த வரைக்கும் நேற்று ராகுல் காந்தி தெளிவாக சொல்லிட்டார். நாங்கள் அரசு ஃபார்ம் பண்ண போகிறதுக்கு முன்னாடி எல்லாரையும் நாங்கள் கூட்டணியில் பேசி முடிவு பண்ணிட்டு தான் அரசு பண்ணுவோமா மாட்டோமாங்கிற முடிவே எடுக்க முடியும். அது வரைக்கும் எங்களால் ஒன்றும் சொல்ல முடியாதுன்ட்டார். அதையே நான் திரும்பி சொல்கிறேன். இன்றைக்கி 6 மணிக்கோ 6:30 மணிக்கோ மீட்டிங் இருக்குது. எங்கள் கூட்டணி கட்சி எல்லாரும் மீட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம்தான் எல்லாரும் 1 மணி நேரம் பேசி முடிவு எடுத்த அப்புறம்தான் ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் வைப்பாங்க. அப்போ தான் காங்கிரஸ் கட்சியும் இந்தியா கூட்டணியோட ஸ்டாண்ட் என்னங்கிறது உங்களுக்கு தெளிவாக எங்களால் விளக்க முடியும். சார், நீங்க குறிப்பிட்டீங்க அவ்வளவு எளிதாகவெல்லாம் ஆட்சி அமைத்து விட முடியாது. 291 அப்படின்ற நம்பர்ஸ்ல இருந்து எவ்வளவு நம்பர் பிரிய வாய்ப்பு இருக்கு என்டிஏ கூட்டணியோடது அப்படின்னு நீங்க சொல்லியிருந்தீங்க. ஆனா இங்க இந்தியா கூட்டணியை பொறுத்த வரைக்கும் 234 எப்படி மெஜாரிட்டியா மாற்றுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது? நாங்கள் மெஜாரிட்டியை மாற்ற போகிறோன்னே சொல்ல, இன்னைக்கு பேசிட்டு தான் நாங்கள் முடிவே பண்ண போகிறோம். பிரதமர் தானே நான் 3வது ஆட்சி நம்பரே இல்லாமல் நான் ஆட்சி அமைக்க போகிறேன்னு சொல்கிறது பிரதமர் தானே. அதுக்கப்புறம் என்ன சட்டம், அரசியல் சாஸ்திர சட்டம் என்ன சொல்லுது? எலெக்ஷன் தோத்தோடனே போய் பிரதமர் ரிசைன் பண்ணணும். பிரதமர் ரிசைன் பண்ணிவிட்டு கேர்டேக்கர் பிரைம் மினிஸ்டராக தான் இருக்க முடியும். ஆனால் இன்னும் பிரதமர் போய் ஏன் ரிசைன் பண்ணல? நேற்று சாயங்காலமே இது மெஜாரிட்டி போயிடுச்சு. இன்னைக்கு பிஜேபிகிட்ட மெஜாரிட்டி கிடையாது. அப்போ பிரதமர் நியாயஸ்தானா எத்திக்கலாக மாறலாக என்ன பண்ணியிருக்கணும்னா போய் ராஜினாமா கொடுத்துருக்கணும் பிரசிடென்ட் அவங்கள கேர்டேக்கர் பிரைம் மினிஸ்டர்னு சொல்லியிருக்கணும். ஏதோ இவர் இன்னும் நாட்டுக்கு மெஜாரிட்டியில் இருக்கிற பிரைம் மினிஸ்டர் மாதிரி தானே 24 மணி நேரம் நடந்துட்டு இருக்கிறாரு. சார், உங்கள்கிட்ட மெஜாரிட்டியே இருந்தால் கூட நீங்கள் ரிசைன் பண்ணிவிட்டு அப்புறம் புதுசாக திரும்பி ஆணை வாங்கணும். அதுக்கு முன்னாடி நீங்கள் ஸ்பீக்கர் யாருன்னு டிசைட் பண்ணணும். ஸ்பீக்கர் தான் பார்லிமெண்ட்டை கூட்டணும். அதுக்கப்புறம் தான் மெஜாரிட்டி ப்ரூவ் பண்ண முடியும். நீங்கள் அதுக்கப்புறம் தான் நீங்கள் ஃபுல் ஆட்சியில் உட்கார முடியும். அதுக்குள்ளேயே கூப்பிட்டு நான் 100 நாள் திட்டம் போடுறேன். பேச விடுங்கம்மா. 100 நாள் திட்டம், நான் 5 வருஷம் வளர்ச்சி திட்டம், 1000 வருஷம் திட்டம்லாம் போட முடியாது. நம்மளுக்கு இன்னைக்கே மெஜாரிட்டி இல்லை. பார்லிமெண்ட்ல உங்களுக்கு மெஜாரிட்டி கிடையாது. ஸ்பீக்கர் எலெக்ட் பண்ணணும். ஸ்பீக்கர் எலெக்ட் பண்ணி நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் ஜெயிக்கணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஆட்சி பண்ண பவர் கிடைக்கும். அதெல்லாம் ஒன்றும் நடக்காமையே பிரதமர் பாட்டுக்கு ஐஏஎஸ் ஆஃபீஸரை கூப்பிடுறாரு. 1000 வருஷ கனவு திட்டம் போட்டுட்டு இருக்காரு, 5 வருஷம் திட்டம் போட்டுட்டு இருக்காரு. அதுக்கெல்லாம் நீங்க கேள்வி கேட்கிற மாதிரி தெரியலையே. பாரதிய ஜனதா அது குறித்தும் கேட்போம் சார். இப்போ பாரதிய ஜனதாக்கு இருக்கக்கூடிய நெருக்கடி பத்தி எல்லாம் இருங்க, சொல்லுங்க. பாரதிய ஜனதாக்கு இருக்கக்கூடிய நெருக்கடி எல்லாம் இப்ப நீங்க சொன்னீங்க ஆட்சி அமைக்க. இல்ல நான் கேட்டுறேன் சார். இப்ப 60 மார்க் வாங்கின பையன் சந்தோஷமா இருக்கான், 80 மார்க் வாங்கின பொண்ணு சோகமா இருக்கிற மாதிரி இருக்கு. இப்ப காங்கிரஸோட பாஜகவோட நிலைமை, அவங்க கிட்டத்தட்ட 80 மார்க் வாங்கிட்டாங்க, 100 தான் அவங்க இன்னும் வாங்கல. இவ்வளவு சந்தோஷத்துக்கு காங்கிரஸ்க்கு என்ன காரணம்? நம்ம ஆட்சியும் அமைக்க முடியல, இனி அடுத்து என்ன நகர்வு அப்படின்றதும் தெரியல. இவ்வளவு சந்தோஷத்துக்கு என்ன காரணம்? இதுல தன்னிறைவு அடைஞ்சிட்டீங்களா? இல்லைங்க, ரொம்ப சந்தோஷமான செய்தி என்னன்னா, ஹரியானால உங்களுக்கு அவங்க கவர்மெண்ட்டு போயிடுச்சு. 2 மாசத்துல எலெக்ஷன் வரப்போகுது. மகாராஷ்டிரால எலெக்ஷன் தோத்த மாதிரி, அது மாதிரி ஒன்னொரு மாநிலத்திலையும் இப்போ யூபியில் அவங்க எது எங்க கோட்டைன்னு சொல்லிட்டு இருந்தாங்களோ 80 மார்க், நீங்கள் உங்கள் வார்த்தையை சொல்கிறேன், 80 மார்க் வாங்கின மாணவி எங்க மெயின் கூட்டணி மேக்ஸில் ஃபெயில் ஆயிட்டாங்களே. நீங்கள் ஓவரால் ஆவரேஜ் 80 வாங்கிட்டு மேக்ஸில் 35 கூட வாங்கலைன்னா இன்ஜினியரிங் காலேஜ் போக முடியாது இல்லை. இப்போ நம்ம இன்ஜினியரிங் காலேஜ் போகணுன்னா, இன்ஜினியரிங் காலேஜ் போய் சேரணுன்னா 35-40 மார்க் மேக்ஸில் வாங்கினா சேர்த்துக்க மாட்டாங்களே. அவங்களோட கோட்டை எது? அவங்களோட கோட்டை உத்தரப்பிரதேசம். உத்தரப்பிரதேசத்தில் 80 சீட்டில் 70 சீட்டு ஜெயிப்போன்னு சொன்ன பிரதமர் காணாமல் போயிட்டாரு. இன்னொரு விஷயத்த சொல்கிறேன், உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன். முதல் 4 ரவுண்டில்
பிரதமரே ட்ரெயிலிங். அவர் ஜெயிச்சது 1,52,000 ஓட்டு. ஒரு சாதாரண காங்கிரஸ் தொண்டர் அமேத்தியில அவர் ஆக்சுவலி ஹிமாச்சலை சேர்ந்தவர். அமேத்தியில காந்தி குடும்பத்தோட கான்ஸ்டுவன்சியை 40 வருஷம் பார்த்துட்டு இருந்தவர். பிரதமருக்கு ரொம்ப நெருக்கியமான இருக்கிற ஒரு கேபினெட் மினிஸ்டரை 1,60,000 ஓட்டுல ஜெயிச்சிருக்காரு. அந்த ஓட்டு கூட பிரதமரால ஜெயிக்க முடியல. அது ராகுல் காந்தி சொல்லலை நான் 4 லட்சம் ஓட்டுல ஜெயிப்பேன்னு. பிரதமர் தானே சொன்னார் நான் 10 லட்சம் ஓட்டுல ஜெயிக்க போறேன்னு. 10 லட்சம் ஓட்டுல ஜெயிக்க வேண்டியவர் 1.5 லட்சம் ஓட்டுல ஜெயிச்சா என்ன அர்த்தம்? வருத்த தான் படுவாரு. மேக்ஸ்ல 40 80 ஓவராலா 80 மார்க் வாங்கினவர். இதுங்க பேசவே விட மாட்டேங்கிறீங்களே. சரி சொல்லுங்க சார், உங்களோட கருத்தை முடிச்சிருங்க. மேக்ஸ்ல நீங்க எல்லா சப்ஜெக்ட்லயும் 80 வாங்கிட்டு மேக்ஸ்ல ஃபெயில் மார்க் வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இன்ஜினியரிங் காலேஜ் சேர்த்து தர மாட்டான். கம்பார்ட்மெண்ட் எக்ஸாம் எழுதணும். அதுதான் பாஜகவோட நிலைமை. எல்லா இடத்துலையும் வாங்கிட்டு எது முக்கியமான சப்ஜெக்டோ அதில் கோட்டை விட்டுட்டாங்க. இங்கே உத்தரப்பிரதேசம் தான் முக்கியம். அதே மாதிரி வட இந்திய மீடியாவில் ஏதோ தமிழ்நாட்டில் அவங்க ஆட்சியை பிடிச்சிடுற மாதிரியும் 10 சீட்டு 20 சீட்டு சொன்ன அண்ணாமலை ஏமா 2 நாளாக ஆளே காணோம், நீங்கள் அமிச்சிங்களா ஆளுங்கள்லாம்? நேற்று அவர் பிறந்த நாள், அவருக்கு உங்கள் சார்பாக ஒரு பிலேட்டட் ஹாப்பி பர்த்டே சொல்கிறேன். அவர் காணவே மாட்டேங்கிறாரு, எங்கேயும் காணமே அவரை. 2 நாளா நாங்கெல்லாம் தேடிட்டு இருக்கோம். ஹாப்பி பர்த்டே சொல்றதுக்கு. உங்களுக்குலாம் தெரியும், ரீசெண்டாக மீடியாவில் பார்த்துருப்பீங்க. ஏன்னா தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி ஊடக பிரிவு தலைவராக அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ பொலிட்டிக்கலாக என்னோட வியூஸ் என்ன அப்படின்னு நீங்கள் ட்விட்டரில் ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்க @AnandS1967 என்னை ஃபாலோ பண்ணுங்க. என்னோட ரியல் ஒரிஜினல் ஐடி ட்விட்டர் ஐடி ஃபார் பாலிட்டிக்ஸ் அதுதான். ஸோ பாலிட்டிக்ஸ் சம்மந்தப்பட்ட என்னோட எல்லா ஒப்பீனியன்ஸ் வியூஸ் எல்லாமே அதில் வரும். அதில் ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.